வச்சுக்கலாம். அதனால சொல்றேன், தயவுப்படி மாணவனையாச்சும் பொட்டை எடுங்க. அதுக்காக சாமி கும்பிடலாம் சொல்ல. அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு ஒன்றும் கோவம் இல்லை. வச்சுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கயிறு கட்டு சங்கியும் கயிறு கட்டினா எவன் சங்கி எவன் ஆண் கட்டது? தான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க. உங்களோட தாயாருக்கோ அப்பாவோ புகுது வச்சு வச்சுங்க. எல்லாம் குடிச்சிருக்க சாப்பிட வச்சிருங்க. திமுக வேட்டை கட்ட உட்பட அரசு முடியும். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆண்டிமுத்து ராசா பேசுறாரு. ஆண்டிமுத்து ராசா நான் யாருன்னு தெரியுதுங்களா? 2G புகழ். ஆண்டிமுத்து ராசா பேசுறாரு. 2G புகழ் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அவர் பேசுறாரு, திமுக மேடையில பேசுறாரு. திமுக காரங்க யாரும் நெத்தியில பொட்டு வைக்க கூடாது, அப்படி பொட்டு வச்சா சங்கிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, பொட்டு நீங்க கடவுள் மறுப்பாளர், நம்ம ஏத்துக்குவோம். கடவுள் மறுப்பாளர், கடவுளே இல்லை அப்படின்னு பேசுறீங்க. கடவுளே இல்லைன்னா கடவுளே இல்லைன்னு ஈட்டு நிக்கணும். ஆனா எங்கேயாவது கஞ்சி ஊத்துறாங்க, பிரியாணி போடுறாங்கன்னா குள்ளாக மாட்டிக்கிட்டு போய் அந்த கறியை கடிக்கிறதுக்கு போறீங்கல்ல, அப்ப கடவுள் இருக்காரா? இந்துக்கள் என்ன சொல்றோம்? ஈஸ்வரனும் இருக்காரு, அல்லாவும் இருக்காரு, இயேசுவும் இருக்காரு, புத்தரும் இருக்காரு அப்படின்றோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கடவுள் மறுப்புன்றீங்க. கடவுள்னா மட்டும் மொத்தம் கடவுள் தான். அப்ப நீங்க அந்த பிரியாணி கொடுக்குறாங்க, கஞ்சி கொடுக்குறாங்கன்னு ஓடி போய் நிக்கிறீங்களே, அது அப்ப அங்க கடவுள் இருக்காரா? அப்ப அங்க வேஷம் போடுறீங்களா? அங்க நடிக்கிறீங்களா? இந்த கஞ்சி ஊத்துறாங்க பாரு இவங்களுக்கு, அந்த முள்ளு கொடுக்குற அவங்க கேட்கணும், ஏய் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, இங்க மட்டும் ஏன் கஞ்சிக்கு வரீங்க, அந்த குள்ளாக மாட்டிட்டு கஞ்சி ஊத்துறா வரீங்கன்னு அவங்க கேட்கணும். அப்படிதான் இவங்களுக்கு சூடு சொரணம் வரும். இது நெத்தில போட்டு வச்சா சங்கிகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இப்ப இந்துன்ற அத்தனை பேரும் நெத்தில போட்டு வைக்கிறது பழக்கம் இல்ல, சங்கிகள் மட்டும் தான் போட்டு வைக்கிறாங்களா என்ன? சங்கிகள் மட்டும் தான் போட்டு வைக்கணும்னு சொல்றோமா என்ன? இப்ப நாம என்ன சொல்றோம்? இந்துக்கள் என்ன சொல்றோம்? எல்லா கடவுளும் உண்டு. ஈஸ்வரன் கோயிலுக்கும் போவோம், சர்ச்சைக்கும் போவோம், மசூதிக்கும் போவோம். ஏன்னா எல்லாரும் எங்களுக்கு வந்து ஒரே கடவுள் தான், கடவுள் தான் அப்படிதான் பாக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிட்டு எங்கேயாவது கஞ்சி ஊத்துனா சட்டியை தூக்கிட்டு குள்ளா மாட்டிட்டு போறீங்களே, வெக்கமா இல்ல? இன்னைக்கு உங்க முதலமைச்சர் உள்பட இந்த வருஷம் முதலமைச்சர் உள்பட அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு குள்ளா மாட்டிட்டு போனார். இந்த கஞ்சி ஊத்தணும் கடவுள் மறுப்பாளர் தானே? நான் அந்த கடவுள் மறுப்பாளர், நான் அல்லாவுக்கு படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன், நான் தொப்பியை போட மாட்டேன்னு சொல்லிக்கணுமா இல்லையா? அங்க நடிக்கிறீங்களா ஓட்டுக்காக? உங்க நாடகம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு நாள் தான் நடிச்சுட்டு இருப்பீங்க? ஆண்டிமுத்து ராசா அவர்களே, நாக்க அடக்கி பேசணும். உங்க மனைவியை அடக்கம் செய்யும் போது கிறிஸ்டின் முறைப்படி அடக்கம் செஞ்சீங்க. அப்ப நீங்க ஒரு கிறிஸ்டின், அதை நம்ம குறை சொல்லல. ஓ மதத்தை நீ கடைபிடி, இன்னொருத்தருக்கு பாடம் எடுக்காத. ஓ மதத்தை நீ கரெக்டா கடைபிடிச்சுக்கோ, அதை நாங்க குறை சொல்ல வரல. இன்னொருத்தருக்கு பாடம் எடுக்காத, நெத்தில பொட்டு வைக்காத, அதை பண்ணாத, சங்கி நீங்க எல்லாம் அப்படின்னு பேசுறது பாடம் எடுக்காத. காலங்கள் மாறி போச்சு. நீங்கள் உங்களுடைய 2G வழக்கு இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. நீங்க ஒன்னும் நிரபராதி ஆகி வெளியில வந்தல, மீண்டும் அது தூசி தட்டப்பட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப எச்சரிக்கையோட பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.